எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தீஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் வந்து பிரிக்கிறதுல டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பிரித்த பார்ட்டிஷனை வந்துட்டு சேர்த்துறதுல டவுட் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்துட்டு காமனாக வந்துட்டு கண்ட்ரோல் பேனலில் போய் நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது வந்துட்டு ஒரே மெத்தேடு தான் எல்லாத்துக்குமே. விண்டோஸ் 7லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மெத்தேடு தான். இப்போ நம்ம அந்த மெத்தேடை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பேனல் கொடுத்துக்குங்க. கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கிளிக் பண்ணோடனே அடுத்தது கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி வந்துடும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணோடனையும் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு பார்ட்டிஷன் எப்படி உள்ளே போய் எல்லா பார்ட்டிஷனும் காட்டும். நீங்கள் வேணுங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரினா அடுத்த மெத்தேடு, அதாவது இன்னொரு மெத்தேடு இருக்குது. அதாவது வந்துட்டு திஸ் பிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தேடில் மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாகவே ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதுலேயும் நீங்கள் போயிட்டு உங்களோட பார்ட்டிஷன்ஸை எப்படி வேணாலும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த வந்துட்டு 10, 11லாம் வந்துட்டு ஷார்ட்கட்டாகவே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கனால கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓப்பன் ஆயிரும் உள்ள. ஓகேங்களா. இப்போ நாம் வந்து 10ல் தான் இருக்கோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்படியே பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கிறது எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஜிபிக்கு வந்துட்டு 1024 சேர்ந்தது, 1024 எம்பி சேர்ந்தது தான் ஒரு ஜிபி. ஓகேங்களா. இப்போ நம்ம எவ்வளோ ஜிபி பிரிக்கிறோம், 267 ஜிபி வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதாவது இது இருக்குது, நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பார்ட்டிஷனை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இது வந்து ஓப்பனாக தான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டிடுறேன். திஸ் பிஎஸ்சி போயிட்டோம். 267 ஜிபி ஓகேங்களா இருக்கா, 267 ஜிபி. நீங்கள் வந்து பார்ட்டிஷன் டெலீட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெலீட் வால்யூம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். எஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டெலீட் ஆயிரும். இதை எனக்கு ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு பார்ட்டிஷன் வந்து 100ஆகவும் இன்னொரு பார்ட்டிஷன் 167ஆகவும் நான் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நியூ சாம்பிள் வால்யூம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதாவது 1024க்கு எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 100க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இப்போ வேணுமோ, அதாவது 5 ஜிபி வேணுன்னா 5 ஜிபி போட்டுக்கலாம், 10 ஜிபி வேணுன்னா 10 ஜிபி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 100 ஜிபி பிரிக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வால்யூம் என்ன இதில் வேணும், என்ன நேமில் வேணும், உங்களோட வால்யூம் சியில் வேணுமா டியில் வேணுமா எஃப்பில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க, மறுபடியும் நெக்ஸ்ட்டு, எல்லாமே டிஃபால்ட்டு தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 100 ஜிபியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வால்யூம் வந்துட்டு நீங்கள் கொடுத்த நேம் பிரகாரம் உங்களுக்கு ஆட் ஆயிரும். 100 ஜிபியில் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நம்ம உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும் 100 ஜிபியில் ஆட் ஆயிடுச்சு. எனக்கு இதுவும் வந்துட்டு 167 ஜிபி நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நியூ சாம்பிள் வால்யூம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் எதை எல்லாமே நெக்ஸ்ட்டு இது வேணுங்கிற இதை கொடுத்துக்குங்க. நீங்கள் அதுவே சூஸ் ஆகிறத விட்டுருங்க மேக்ஸிமம். ஏன்னா லைனாக அதுவே செலக்ட் பண்ணிவிட்டு வந்துக்கும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு ஓகே. இப்போ நான் வந்து சி டிரைவில் ஆல்ரெடி இது ஓகே. நீங்கள் பார்ட்டிஷனில் டேட்டா இல்லாத பார்ட்டிஷனை நீங்கள் எங்களுக்கு பிரித்து காட்டிட்டீங்க. ஓகே. இப்போ வந்து டேட்டா இருக்கிற பார்ட்டிஷனை எப்படி பிரிக்கிறது, இப்போ நான் சி டிரைவ்லேருந்து ஒரு 5 ஜிபி எனக்கு வேணும், நான் எனக்கு தனியாக பிரித்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பிரிக்கிறது, அதை எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சிங்க் வால்யூம் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது டைம் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அது தீரணும். ஏன்னா அது டோட்டலாக வந்துட்டு அந்த ஸ்பேஸ் பூரா செக் பண்ணி எடுத்து நம்மகிட்ட காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு பேசிக்காக போடுறேன், ஒன்றும் இல்லை, 550 போட்டுறேன். இது வந்துட்டு ஒரு 2 GB 3 GB ஒரு 4 GB எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சிங்க் கொடுத்துட்றேன். சிங்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுலேருந்து சி ட்ரைவ்லேருந்து நம்ம இப்போ பிரித்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இதுவும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா அடுத்த செகண்டே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? 5.42 GB நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வந்துட்டு ஒரு நியூ வால்யூமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு என்ன நேம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ, அதாவது என்ன இது பிடிச்சிருக்கோ வச்சுட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பார்ட்டிஷனும் உங்களுக்கு வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு 5 GB அப்படிங்கிறது. இது வந்து சி ட்ரைவ்லேருந்து தனியாக நம்ம பிரித்து எடுத்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 96 97 இருந்து 97 இருந்தது. இப்போ நம்ம 5 GB நம்ம எடுத்துட்டோம். இப்போ நான் மறுபடியும் இது கூட நான் சிங்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ டெலீட் பண்ணிட்டோம், நம்ம எப்படி மறுபடியும் சேர்த்த முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க, சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதை நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி சேர்த்துறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதையை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல வந்துட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு ஏதாவது சி ட்ரைவுக்குன்னா டெலீட் பண்ணிடாதீங்க. சி ட்ரைவ் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த வால்யூமை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் இதை வந்துட்டு நான் இது கூட சேர்க்க முடியும். நம்ம இது கூட எப்படி சேர்க்குறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் வால்யூம் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ எவ்வளோ டெலீட் பண்ணியிருக்கோம், இதோட நம்ம வந்துட்டு இவ்வளோ GB தான் வந்துட்டு போட்டு 550 தான் போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதே 550 தான் அதில் காட்டும். இதை மட்டும்தான் அதோட சேர்க்க முடியும். கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சேர்ந்துடும். ஓகேங்களா? 98.9 GB. ஓகேங்களா? இப்போ உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த 5 GB இருக்காது. அந்த 5 GB இல்லை, பார்த்தீங்களா? இதோட சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சேர்த்தணும். அதாவது நீங்கள் இந்த ரெண்டையும் இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். இதை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் வால்யூம் கொடுத்தாச்சு, டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு இது கூட சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இதை வந்து சி ட்ரைவோட சேர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சி ட்ரைவ் போடும்போதே ஓஎஸ் போடும்போதே நம்ம பிரித்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் பிரிக்கக்கூடிய வால்யூமை இப்போ இதோட சேர்த்து இந்த 265 GB தான் நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம். இந்த ரெண்டை வேணால் நம்ம சேர்த்துறனா சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ரெண்டையும் நம்ம எப்படி சேர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் டெலீட் பண்ணிவிட்டேன். இந்த 167 GB வந்து டெலீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே தான் எக்ஸ்டெண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளோ நம்ம வந்துட்டு பிரித்தோமோ அதை காட்டும்போது நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மொத்தமாக வந்துட்டு சேர்ந்துக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 267 GB மொத்தமாக வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்ட்டிஷனை பிரிக்கிறது, சேர்த்துறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு இது வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ இல்லை வேறு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.